இன்னைக்கு 3 காரியங்கள் உங்களோட நான் பேசினேன். முதலாவது, நாம் தனியாக ஒதுக்கப்படுகிற வேளையிலே கர்த்தரோ எங்களுக்கு துணையாய் நிற்கிற முதலாவது சூழ்நிலை என்ன தெரியுமா? நான் சரியான காரியத்தை பேசினதுனால ஒதுக்கப்பட்டேன். I spoke the right thing, but I was left alone. கர்த்தரோ என்னோடு கூட இருந்தார். இரண்டாவது, நான் சரியான காரியத்திற்காய் நின்றேன். ஒரு முதுகெலும்போடு நின்னேன். பாஸ்டர், நான் இந்த காரியத்தில் விழ மாட்டேன், இந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்ற முதுகெலும்போட சத்தியத்திற்காய் நின்றேன். அதனால் நான் ஒதுக்கப்பட்டேன். எல்லாரும் என்னை கைவிட்டாங்க. நான் ஆண்டவர் சொல்றார், கர்த்தரோ நான் உன்னோடு கூட இருப்பேன். மூன்றாவது, சரியான காரியத்தை நான் செய்தேன். God will stand for those who are left alone, for submitting to do what is right. நீதியான, நேர்மையான, சரியான காரியத்தை நான் செஞ்சேன், அதனால நான் ஒதுக்கப்பட்டேன். யோசேப்பு நீதியான காரியத்தை செய்தனால் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்தார். எத்தனை பேர் நீ விசுவாசி? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னை கைவிடவே இல்லை.